சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி முப்புத்தாய் அம்மாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்க கோவத்தை ரொம்ப கொடூரமாக தூண்ட அவங்க சக்தியை புரிஞ்சுக்கிறாம ஈஸ்வரி படபடன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் முப்புத்தாய் அம்மாவுக்கு கோபம் வந்து சாமியாட ஆரம்பிச்சிடறாங்க. சாமியாடி சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி, என் சக்தி தெரியாமல் என்னோடையே நீ விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? என்னைய வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? இப்போ என்ன ஈஸ்வரி உனக்கு தெரியணும்? தமிழ் வகுத்துல இருக்கிறது சேதுவுடைய குழந்தையா அப்படின்னு தானே நீ தெரிஞ்சுக்கிற விரும்புகிற? அது சேதுவுடைய குழந்தையே தான், இந்த வீட்டு வாரிசு தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை பூரா சாமி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. முப்புத்தாய் அம்மா சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டதும் தமிழும் சேதும் ரொம்பவே அப்படியே அதிர்ச்சி ஆகி அப்படியே கண்கலங்க முப்புத்தாய் அம்மாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்பதான் சேது கேட்குறாரு, இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? என் பிள்ளை தான் வந்து தமிழ் வகுத்துல வளருது. நான் இதை ஏற்கனவே தமிழுக்கிட்ட ஒத்துக்கிட்டு அவட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவள் இதுவரையிலையும் நான் கேட்ட கேள்வி அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால என்னைய வந்து அவள் மன்னிக்க தயாராக இல்லை. அதுக்கே நான் அவட்ட எப்படி மன்னிப்பு கேட்டு அவளோட ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த சமயம் பார்த்து நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிற மாதிரி நீங்கள் முப்புத்தாயமாட்ட நீங்கள் கேள்வி கேட்க, அதை இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி என் வாரிசை தான் தமிழ் செமந்திருக்கான்னு அவங்க சொல்லவும் இப்போ புரிஞ்சு போச்சுல, தமிழ் என் வாரிசை தான் செமந்திருக்கா. இப்போ போதுமா? சந்தேகமாக தீர்ந்துருச்சா? இனிமேல் தமிழை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க, அவ்வளவுதான், நடக்கிற கதையே வேற. சேதுவையும் தமிழையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. நீங்கள் இருந்து சாப்பிட்டுத்தான் போகணும் அப்படின்னு ராசாங்கம் சொல்ல, அதுக்கு முப்புத்தாய் அம்மா சொல்கிறாங்க, இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் நான் கை நினைக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன் சக்தி மேலேயே சந்தேகப்பட்டு இந்த ஈஸ்வரி என்னைய கோவத்தை தூண்டிட்டா. இந்த சமயம் நான் கை நினைக்க விரும்பலை. அதனால உங்களுக்கு வாரிசு நல்லபடியாக வந்து பிறக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் நான் கை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லி விடைபெறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினைக்குது, இந்த அம்மா எதையாவது சொல்ல முடியாமல் தடுமாறும், நம்ம இதை சாக்கு வச்சு அந்த தமிழை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம்னு நினச்சா இந்த அம்மா சாமி வந்து தமிழ் வகுத்தில் வளர்றது சேதுவுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஆனால் போகையில் ஈஸ்வரியை முறைச்சி பார்த்துட்டு தான் போச்சு. அந்த பார்வை கொடூரமான பார்வையாக இருந்துச்சு. ஈஸ்வரிக்கு அந்த பார்வையை பார்த்து ரொம்பவே மனசுக்குள்ள பயம் வேற வந்துருச்சு. இந்த அம்மா உண்மையிலே சக்தி வாய்ந்த அம்மா தான். ஏன்னா வந்து மண்ணை எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு அது காஞ்சு போன மண்ணை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி விளக்கு ஏத்துச்சு. அது விளக்கு எரியாதுன்னு நினைச்சு ஏத்துச்சு, ஆனா எரிஞ்சிச்சு. அப்பயே வந்து ஈஸ்வரிக்கு பயம் வந்துருச்சு, இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா அப்படின்னு. நம்ம வேற அந்த அம்மா கோவத்தை தூண்டி விட்டுருக்கோமே, இனி நம்மளுக்கு ஏதாவது அந்த அம்மானால பிரச்சனை வருமா அப்படின்ட்டு அது மனசுக்குள்ளே பயப்பட ஆரம்பிக்குது. அதுக்கு தோதா ஈஸ்வரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு கனவுல முப்புத்தாய் அம்மா வர்றாங்க. வந்ததும், ஏண்டி ஈஸ்வரி, ஏன் சக்தி மேலேயே சந்தேகப்பட்டு என்னைய உன் வீட்டுக்கு வந்திருக்கையில நிக்க வச்சு கேள்வி கேட்ட? சேதுவுடைய பிள்ளைய வந்து அவனுடைய வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல ஒரு தப்பான வார்த்தையை என்ன சொல்ல வைக்கணும்னு நினைச்ச. ஆனா நீ செஞ்ச பாவத்தை நான் அந்த இடத்துல சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா சொல்லக்கூடாதுன்னு நான் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்டேன். சேதுவையும் தமிழையும் பிரிக்கிறதுக்கு நீ திட்டம் போட்டது என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. தமிழ் வகுத்துல இருக்கிறது சேது குழந்தை இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம்னு நீ திட்டம் போட்டு தானே இப்படி ஒரு கேள்வியை என்னட்ட கேட்ட. உண்மையிலே என் நாக்குல அந்த காட்டுச்சியம்மன் தாண்டி குடியிருக்கா. அதை மீறி நான் எந்த வார்த்தையும் என்னால் மீறி சொல்ல முடியாதுடி. அந்த சக்தி தெரியாம என்னட்டே நீ விளையாட ஆரம்பிச்சிட்ட. ஏண்டி, அந்த வீட்டுக்கு ராணியாட்டம் இருந்த சேது அம்மா மீனாட்சியை கொலை பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ செஞ்ச தப்பெல்லாம் எல்லாமே அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே உன் மூஞ்சியை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். சேதுடைய அம்மாவை கொன்னதும் இல்லாம இப்ப அந்த வம்சத்தையே அழிக்கணும்னு திட்டம் போடுறியடி. ஒருத்தவங்களை அழிச்சு ஒருத்தவங்க வாழ முடியாது. மீனாட்சியை கொன்ன விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த விஷயத்த சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு அருள்வாக்கு மாதிரி வருதோ அன்னைக்கு அந்த வீட்டுக்கு என்ன அறியாம வந்து அந்த விஷயத்த நான் சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. வடக்குன்னு வாரி சுருட்டி எந்திரிச்சு முழிச்சு பாக்குறாங்க. கனவு என்னது, இவ்வளவு நேரம் கனவு கண்டமா? சேது சின்ன குழந்தையா இருக்கையில அவங்க அம்மாவை கொன்னது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மா அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு படபடன்னு வருது. எந்திரிச்சு தண்ணியை குடிக்க ஆரம்பிக்குது. அந்த அம்மாவை நேரில் போய் பார்த்துட்டு வரலாமா? என்னமோ மனசு கிடந்து பதறுதே. நேரில் போய் கேட்டு அந்த அம்மாட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அதோட அந்த விஷயத்த அவங்களும் நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த காட்டுச்சி அம்மன் கோயிலுக்கே வருது. கோயிலுக்கு வந்ததும் அந்த அம்மாட்ட வருது, முப்புத்தாய் அம்மாட்ட வருது. முப்புத்தாயி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ வா ஈஸ்வரி வா, என்ன
விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு என்னைய தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னைய மன்னிச்சுக்கங்கம்மா, உங்கள் சக்தியை புரிஞ்சுக்கிறாம உங்கள்கிட்ட நான் கேள்வி மேலே கேள்வி கேட்டது தப்புத்தாம்மா, என்னைய மன்னிச்சுக்கங்கம்மா. நான் சேது அம்மா மீனாட்சியை கொன்னது உண்மைதாம்மா. நீங்கள் நேற்று என் கனவுல வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, அதில் இருந்தே எனக்கு தூக்கமே வரல. உங்கள்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டு பிராய்ச்சித்தங்க கேட்டு வரத்தான் வந்திருக்கேன். நீங்கள் என்னைய மன்னிக்கணுமா, இந்த விஷயத்த எப்பயுமே நீங்கள் வந்தால் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குது ஈஸ்வரி. ஏதோ சின்ன வயசில் நான் அறியாமல் செஞ்ச தப்புமா அது. மீனாட்சி கையில் இருக்கிற கொத்து சாவியை வாங்கி அந்த நிர்வாகத்தை பூரா நம்ம பார்க்கணும். இவ உயிரோட இருந்திருந்தா இவட்ட ஒன்னொன்னுக்கும் நம்ம கையேந்தணும், இவ கையில் நம்ம கையேந்தி நிற்கணும். இவளை கொன்னுட்டா அதுக்கப்புறம் அந்த கொத்து சாவி வீட்டு நிர்வாகம் நமக்கு வந்துரும்ட்டு அந்த ஒரு நட்பாசையில் தாம்மா நான் அவங்கள கொன்னுட்டேன். ஆனால் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே அவங்க வந்து நான் கொன்று செத்ததாக தெரியாது. அவங்க இயற்கையாக மரணம் அடைஞ்ச மாதிரி நானும் நடிச்சிட்டேன். இவ்வளோ காலமும் எல்லாரும் அதைத்தான் நம்பியிருக்காங்க. ஆனால் நீங்கள் நேற்று கனவுல வந்து சொன்னதும் எனக்கு உயிரே போயிருச்சு. அறியாமல் செஞ்ச தப்புக்கு என்னைய மன்னிச்சுக்கங்கம்மா. இங்கே பாரு ஈஸ்வரி, ஒரு தெய்வம் வந்து செஞ்ச தப்புக்கு பழி வாங்க துடிக்காது. நீ திருந்தணுன்றக்காக அந்த காட்டுச்சி அம்மனே என் உருவத்தில் வந்து உனக்கு வந்து கனவுல வந்திருக்கா. இனிமேலாவது திருந்தி உன் பிள்ளை குட்டியை நல்லா இருக்கணும்னா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போ. எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து நீ நல்ல வாழ்க்கையாக வாழப்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். என்னைக்கு நீ செஞ்சது தப்புன்னு நினச்சியோ அன்னைக்கே வந்து உன்னைய இந்த காட்டுச்சி அம்மன் வந்து மன்னிச்சிட்டா. அதுக்கப்புறம் உன்னைய தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால நீ சத்தியம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ட்டு மூப்புத்தாய் அம்மா கையில சத்தியம் பண்ணி கொடுக்குது ஈஸ்வரி. இனிமே நல்ல மனுஷியா நீ திருந்தி வாழப்பாரு, நீ யாருக்கும் மனசளவுல கூட கெடுதல் செய்ய நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஈஸ்வரியை அனுப்பி வைக்குது. ஈஸ்வரி கோயிலை விட்டு வெளியே வந்த பிறகுதான் நினைக்குது, நம்ம கண்டது கனவுன்னு நினைச்சு நம்ம வாட்டுக்கு அசால்ட்டா இருந்திருந்தோம்னா இந்த அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அருள்வாக்கு மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. நல்ல வேலை கனவுன்னு நினைக்காம அந்த அம்மா காலில் வந்து விழுந்து இப்போ மன்னிப்பும் கேட்டாச்சு. இனிமேல் இந்த விஷயத்த அவங்களும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ள அதுவே ஆறுதல் படுத்திக்கிறது ஈஸ்வரி. உண்மையிலே இந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா தான். இல்லைன்னா எப்பயோ செஞ்ச கொலைய அவங்க கண்ணுக்கு முன்னாடி தச்சுருவமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இந்த விஷயத்த ஒருவேளை ராசாங்கம் கனவுலையோ சேது கனவுலையோ போயிருந்தா என்ன ஆகும் நம்ம நிலைமை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கே. விஷயம் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரே ராசாங்க மாமா. நல்ல வேலையா போச்சு. எந்த சாமி புண்ணியமோ நம்ம கெட்டது செஞ்சதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நம்ம எப்படியோ இந்த அம்மா காலு கையில் விழுந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். இனிமே நமக்கு இந்த விஷயத்தை பற்றி அந்த அம்மாவும் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளும் இனிமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருது ஈஸ்வரி.